வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி, தேவ வசனத்தை நம்ம கேட்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யார் தேவ வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னா தேவ வசனத்தை கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்க மனமில்லாமல் இருந்தால் நாமும் கேட்கும் பொழுது அவர் நமக்கு அவர் அருளி செய்வது என்பது அது அரிதான காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் முதலாவது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதை உள்வாங்கணும். தேவ வசனம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய வாழ்க்கையில் விடுதலை வரும். நிறைய பேருக்கு தேவ வசனத்தை கேட்கக்கூடிய மனம் இருக்காது. ஆனால் பாருங்கள், இந்த 100க்கு அதிபதியெல்லாம் சொல்கிறார், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்போ அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு மனம், தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு மனம். தேவ வசனத்தை கேட்கல அப்படின்னா அவங்க கேட்கும் போதும் அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட பதில் வராது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிறைய பேருடைய இது என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பொதுவாய் நான் பார்த்த காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு அப்படியெல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கெல்லாம் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வசனத்தை ரொம்ப அற்புதமாக உதறி தள்ளிடுவாங்க. தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை யாரு கேட்குறாங்களோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே தேவனிடத்திலிருந்து பதில் வரும். இதை நான் அநேக அற்புதங்களில் நான் பார்த்திருக்கிறேன். அப்போது அதே நேரங்கள், அதாவது வேத வசனங்களை கேட்கறதுக்கான டைம் கொடுக்காத போது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும் போதும் அவரிடத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, நீங்கள் என் வசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்கிட்ட கேட்காததுனால நீங்கள் உங்களுக்கு இந்த புஸ்தகம் போல சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நானும் ஆகடியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறத பார்க்கலாம். ஆகவே நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக நாம் இருப்போம். நம் தேவ வசனத்தை கேட்கும்போது அவரும் நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருப்பார். நான் வசனத்தை கேட்க மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறத ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். அப்போ முதல்ல நம்ம ஆண்டுடைய வசனத்தை கேட்கறவர்களாக இருந்தால் கேட்குறவனுக்கு கொடுக்கப்படும், வசனத்தை கேட்கிறவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்படும். ரெண்டாவது, ஆண்டவரிடத்தில் சிலர் அவங்க கேட்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரங்கள் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கல்யாண பந்தியில் உட்காந்தாங்கன்னு சொன்னால், பந்தியில் பாயாசம் தேவைப்பட்டுச்சுன்னா மனசில் ஓடும், வேணும் வேணும் வேணும். ஆனால் அவங்க வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. அது பக்கத்தில் இருக்கவங்க யாராவது கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஓடும். அப்போது அவங்க வாயை திறந்து அவங்க கேட்கிறதா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு பாருங்க, அந்த கண் பார்வை தெரியாத பரிதிமையோ எண்ணக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போகும்போது அவரையும் கடந்து போயிட்டார். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சும்மா இருக்கவில்லை. இவர் இயேசு போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் உடனடியாக அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அப்போ எல்லாரும் அதட்டுறாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இன்னும் அதிகமாக அவர் சத்தமிட்டு அங்கே கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தொடர்ந்து அவர் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பதில் கொடுக்கிறவரை தொடர்ச்சியாக கேட்குறது. சிலர் பாருங்க, அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வாய் திறந்து கேட்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது. ஆண்டவரிடத்துல கேட்கிறவன் பெற்றுக்கொள்வார். ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். நம்ம மற்றவங்க இல்லை, அவங்க ஆண்டவரிடத்துல கேட்டால் ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுக்கான பதில்களை ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே சொல்ல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்ல. மூன்றாவது எப்படிப்பட்ட கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது
விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு கேட்கவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, கேட்டு முடிச்சுட்டு உடனே நடக்கலைன்னா எனக்கு முதல்ல தெரியும் இதெல்லாம் நடக்காதுன்னு. அப்போ என்ன அப்படின்னா, விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு பலமுறை ஆண்டவர் வேதாகமத்துல பல காரியங்களிலே நான் பார்க்க முடியும். அவரவர்களுடைய விசுவாசம், அதாவது ஆண்டவரிடத்துல வருகிறவன் அவர் கர்த்தர் உண்டென்றும் அவரிடத்துல சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வசனம். நாம் ஜெபத்திலே நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் கேட்டுக்கொள்வோம் என்று சொன்னால் அதை விசுவாசத்தோடு ஆண்டோடு கேட்கணும். நம்ம கேட்கும் போதே அதெல்லாம் அவர் தருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அநேகருடைய வாழ்க்கையிலே அது நடக்காமல் போய்விடுகிறது. ஆகவே கேட்கிற எவனும் விசுவாசத்தோடு கேட்பான் என்று சொன்னால் கேட்டுக்கொள்ளுகிறதை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மூன்றாவது, கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கான பலன்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆகவே 3 விதமான காரியங்கள். ஒன்று, வசனத்தை கேட்கும் போது நம்ம கேட்கும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். 2வது, நம்ம கேட்கிறவர்களாக இருக்கும் போது அவர் அதை கொடுப்பார். 3வது, அதை விசுவாசத்தோடு கேட்கும் போது ஆண்டவர் அதை அவருக்கு கொடுப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னால், நாம் ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அதை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை